மனிதனுடைய இறப்பு என்பது யதார்த்தம். ஆனா இறப்பில் ஆலயம் மூடப்படுகிறதா இல்லையா? கண்டிப்பா மூடுறோமா இல்லையா? அப்ப மனிதனுடைய தோஷம் இறைவனுக்கு ஒரு பாதிப்பை தரும் என்ற ஒரு அடிப்படையில் தானே அது மூடப்படுகிறது. இப்ப நீங்க ஒரு சின்ன விக்கிரகமா இல்லாம இவ்வளவு பெருசு கொண்டு வந்து வைக்கிறீங்க, 20,000 போட்டோ வைக்கிறீங்க, அதுக்கு டெய்லியும் நீங்க அர்ச்சகர் பண்ணி பாக்குறீங்களா? இன்னைக்கு ஒரு பெரிய விஐபி, ஒரு பெரிய முதலமைச்சர், பெரிய பிரதமர் வீட்டில இருந்தெல்லாம் பூஜை அறை டூர் போடுறாங்கன்னா அந்த விளக்க கழுவுறதுக்கு ஆள் இருக்காங்க, அந்த பூஜை அறையை துடைக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அந்த படமும் அந்த ஆலயமும் அந்த வீட்டில் பூஜை ஹோமங்கள் செஞ்சு பராமரிக்கிறதுக்கு அவங்க கை நீட்டினா எல்லா வேலையும் இருக்குது. அதனால அவங்க மெயின்டைன் பண்றாங்க, வைக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்றீங்களா? அந்த பூஜை அறையை பார்த்தா அழுக்கு ஸ்கிரீன்ல இருந்து அந்த படத்தை தொடச்சி பல வருஷம் ஆகும், பூ மட்டும் டெய்லி ஏறும். இப்படி இறைவனை வைத்து பராமரிப்பாதவர்கள் கடைசியில் இறைவனை குற்றம் சொல்லி இவ்வளவு பண்ணி என்னை காப்பாத்தலன்னு சொல்லினவங்க யாரோ அவங்களுக்கு தான் நான் எதையுமே வைக்காதீங்கன்னு பதில் சொல்லிட்டு இருக்கேன்.